ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் நிகாமேஷ் தான். நம்ம சேனலில் பார்த்தா சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு காசிப் கண்டென்ட் மாதிரி இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இளைய தளபதி விஜய் அண்ட் த்ரிஷா. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லிட்டு காலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டிசன்கள் ரொம்ப காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னடா காசிப்பு, நம்ம தளபதியும் சரி த்ரிஷாவும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சில இமேஜஸ் போடுறத, அவங்க போஸ்ட் போடுறத வச்சு சில காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ த்ரிஷா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, லிஃப்ட்ல இருக்க மாதிரி. அந்த போஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ வேற என்ன விஷயமும் நடந்திருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் ஒரு ஷூ போட்டிருக்காரு. ஸோ அந்த ஷூ பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வச்சுமே பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட், இந்த ஷூ தளபதி ஷூ தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா போட்ட இன்னொரு போஸ்ட்லையுமே அவங்க போட்டிருக்காங்க. த்ரிஷா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. த்ரிஷா ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ இருந்திருக்கு, ஒரு பிளாக் கலர் ஷூ. அந்த ஷூ தான் தளபதி. ஸோ தளபதிக்கும் த்ரிஷாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஃபேன்ஸுக்கு தெரியும் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் என்னடா மெயின் விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னணி பாடகியான சுசித்ரா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப வேலை போயிட்டு இருந்தாங்க, சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த விஷயத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா விஜயை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறா. த்ரிஷா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நடித்து சம்பாரிச்சுட்டு இப்போ அடுத்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு த்ரிஷா பார்த்தீங்கன்னா நல்லா அவங்கள நல்லா காசிப் பண்ணுற மாதிரி நிறைய லீக்ஸ் விட்டுருக்காங்க சுச்சி. அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா எதுக்கு இப்போ அரசியலுக்கு போகணும், அதுவும் தளபதிக்கு கட்சிக்கு எதுக்கு போகணும், தளபதி நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நீ அழகா இருக்க பெண்கள் எல்லாம் பாஜகவுக்கு போங்க, பிஜேபியில் தான் அழகான பெண்கள்லாம் வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியும் கீழே அங்கே கொளுத்தி போட்டிருக்காங்க, இந்த பக்கம் பார்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொளுத்தி போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப கொச்சையாக பேசியிருக்காங்க நம்ம சுசித்ரா. ஸோ இப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சுச்சி மேலே கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சுச்சி இவ்வளோ காசிப்பாக பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப் அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. அது இருந்தாலுமே அவங்க ப்ரைவேட்டான விஷயம் தான். ஆனால் சுசித்ரா இந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் பண்ணுறதுனால ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது, கோட் மூவி பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ராவும் நல்ல காசிப் கொடுக்குறாங்க, ஃபேன்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காசிப்ஸ் அப்டேட்ஸ், உங்களுக்கு படம் அப்டேட்ஸ், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.